க்ரீங் க்ரீங் க்ளீம் ஓம் பகவதியே ஹரிகந்தா மாமவாசா குரு குரு சுவாகதாயே. தாயம்மா எங்கே இருந்தாலும் மக்களுக்கு நல் வார்த்தைகளும் நல் பதில்களும் நல் உத்தரவுகளும் கொடுக்க வேண்டும். கருமாரி அம்மா எச்சினி தாயாக பெற்றவளே நல்ல ஒரு சாட்சிகள் கொடுக்க வேண்டும் தாய். அம்மா வணக்கம்மா. வணக்கங்க. இன்னும் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து அவங்க திடீர்னு என்னன்னா கர்ப்பம் கலைஞ்சி போயிருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு இவ்வளோ ஒரு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது. சரி. ஏன்னா தங்கியிருந்த குழந்தைங்களுக்கு ஏன் திடீர்னு கர்ப்பம் கலைச்சிருக்குது, அதுக்கு என்ன பிரச்சனை, காரணம் என்னம்மா, இது என்னென்ன சாப்பிடணும் அப்படின்றத அதை பற்றி சொல்லிடுங்க. கண்டிப்பாக அது என்னன்னு சொல்லுங்கம்மா விளக்கமா. சரி. வணக்கம் மக்களே. இப்போ குழந்தை திருமண வாழ்க்கை ஆன பிறகு ஒரு வருஷம் கழித்து ஒரு குழந்தை பாக்கியங்கள் இருக்குது அப்படின்னா, அந்த குழந்தை 3 மாதமாக இருக்குது, 4 மாதமாக இருக்குது அப்படின்னு போகும்போது கருவறையில் அபேஷன் ஆகிடுது. அப்போ அபேஷன் ஆகுதுன்னா ஒரு தாட்டி ஆனால் பரவாயில்ல, 2 தாட்டி ஆனால் பரவாயில்ல, 3 தாட்டி ஆனால் பரவாயில்ல. ஆனால் 4 மாதத்துக்கு ஒரு முறை, 5 மாதத்துக்கு ஒரு முறை அபேஷன் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அது சாபம். அது என்ன சாபம், எதனால சாபம் அப்படின்னு மக்கள் கேள்வி ஒன்று கேட்கலாம் இல்லையா? குலதெய்வ சாபம் பக்காவாக இருக்கும், இல்லைன்னா செய்வன ப்ராப்ளம் இருக்கும், இல்லைன்னா கெருப்பதார தோஷங்கள் இருக்கும், இல்லைன்னா அந்த பெண்ணு வயசுக்கு வந்த பிறகில் அந்த துணி பயன்படுத்துகிற பாஞ்சோ துணியோ எதாக இருந்தாலும் தூக்கி அப்படியே ரோட்லேயே வீட்டில் எங்கேயாவது கடைசுனா பாம்பு எடுத்துகிட்டு போய் புத்தில் வைக்கும். அது ஒரு தோஷம். 2வது மாமியார் வீட்டில் முன்னோர்கள் பாவங்கள், அப்புறம் மாமியார் வீட்டில் அவங்கவுங்க செய்யக்கூடிய தர்மங்கள் தலை காக்கும்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு பாவங்கள். 2வது என்னான்னு கேட்டிங்கன்னா செய்வன பிரச்சனைகள் இருந்தால் கண்டிப்பாக அது போல் ஆகும். அப்போ இது போல் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சாமியம்மா ஆலயத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் வாங்க. அந்த குழந்தை அபேஷன் ஆகுது அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை, 2 மாதத்துக்கு ஒரு முறை, 4 மாதத்துக்கு ஒரு முறை அபேஷன் ஆகுதுன்னா அது அபேஷன் ஆகாமலே நம்ம அம்மா கிட்ட நான் கெட்டி உத்தரவு வாங்கி தருவேன். உத்தரவு வாங்கி தரதோட ஒரு மூலிகை ஒன்று இருக்குது, அந்த மூலிகை நான் எடுத்துக்கொடு, அந்த மூலிகை நான் உங்களுக்கு காட்டுற மக்களை. இந்த மூலிகை எதுக்குன்னு கேட்டிங்கன்னா குழந்தை தங்கிறதுக்கு, வேறு எதுக்கும் கிடையாது. இந்த மூலிகை மக்களை, இந்த மூலிகை குழந்தை தங்கிறதுக்கு. இந்த மூலிகை 3 விதமான மூலிகைன்னு சொல்லலாம். இந்த மூலிகை நாம் நல்ல இது நிழலில் தான் காயணும், வேறு எங்கேயுமே காய வைக்க முடியாது. நிழலில் காய வச்சுருக்கேன். இது 4 மாதமாகவே காஞ்சிட்டு இருக்குங்க. இன்னும் இது காயவே கிடையாது. இங்கே பாருங்கள், காயவே கிடையாது. இந்த மூலிகை பெண்கள் மட்டும் சாப்பிட்டா போதும், ஆண்கள் சாப்பிட தேவையில்லை. இந்த பெண்கள் எப்பப்போ சாப்பிடணும், எந்தெந்த நாளையில் சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிசஸ் 3 நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் இந்த மூலிகை சாப்பிடணும். இந்த மூலிகை இப்போ தழை தான் உங்கள்கிட்ட நான் காமிச்சிட்ருக்கேன். இந்த மூலிகை இது நல்லா நெல்லில் காஞ்ச பிறகிலே இதை நல்லா நாம் மையாட்டம் அரைச்சிக்கணும். மையாட்டம் அரைச்சி அதை பொடி எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம்னா நீங்கள் வெறும் வயிற்றில் தான் இந்த மூலிகை சாப்பிடணும். இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க கூட இந்த மூலிகை அணைஞ்சால் போதும், குழந்தை பாக்கியம் இருக்கும். அபேஷன் ஆகுதுன்றதை வருத்தப்படாதீங்க. அந்த அபேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு நான் கெட்டி எங்கள் அம்மாக்கிட்ட இருந்து நான் கொடுக்குறேன். கொடுத்த பிறகுல அபேஷன் ஆகவே ஆகாது. கேரண்டியாக இந்த இடத்துல கேரண்டியாக நான் வேலை பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் பயப்படாமல் வரலாம், எந்த நேரம் வேணால் எனக்கு ஃபோன் பண்ணலாம். நைட்டில் 9 மணிலேருந்து ஃபோன் அலௌடு கிடையாது. என்றைக்கு ஆனாலும் ஃபோன் பண்ணிட்டு தான் என்னோடய ஆலயத்துக்கு வரணும். ஏன்னு கேட்டால் பெரிய பெரிய மக்கள்லாம் என்னை அழைச்சிட்டு போவாங்க, அவங்க வீட்டில் பூசை பண்ண அழைச்சிட்டு போவாங்க. அதேமாரி பெரியவங்களாம் படுத்து கிடந்தாங்கன்னா ஏந்திரிக்க முடியலன்னு சொல்லி என்னை கார் எடுத்துகிட்டு அழைச்சிட்டு போவாங்க. அதேமாரி நான் வெளியே போய் வைத்தியங்கள் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கேன். அந்த வைத்தியங்கள்லாம் நான் செஞ்சுட்டு அருள்வாக்கு நான் பார்த்துட்ருக்கேன் மக்களை. அதனால் ஃபோன் கால் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்க, உங்களுக்கு நல்லதே நான் செஞ்சு தரேன். நல்லதே உங்களோட குடும்பத்தை விருத்திக்கு வர காட்டி விட்றேன். நீங்கள் எந்த ஒரு இதுவுமே நீங்கள் மனசில் கவலைப்பட்டுக்க வேண்டாம், சந்தோஷமாக நீங்கள் இருக்கலாம். இது இந்த மூலிகை சித்தரோட மூலிகை மக்களை. இந்த மூலிகை நீங்கள் எங்கேயுமே எடுக்க முடியாது, சித்தரோட நாட்டில் மட்டும்தான் இந்த மூலிகை எடுக்க முடியும். இந்த மூலிகையில் இருக்கிறதாங்க இந்த குழந்தை பாக்கியத்தோடது. குழந்தை அபேஷன் ஆகக்கூடாது, குழந்தைகள் நிற்கணும். ஆண் மகனுக்கு சாப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது.
பெண்மகள் மட்டும்தான் சாப்பிடணும். இது சாப்பிட்ட பிறகு 4 மாதம் வரைக்கும் என்னென்ன சாப்பிடக்கூடாது, என்னென்ன சாப்பிடணும் அப்படின்றத நாங்கள் சொல்லுவோம். இங்கே வந்த பிறகு நல்லபடியாக உங்களுக்கு நான் பேட்டி கொடுத்துக்கிறேன். இந்த பேட்டி நன்றாக கேட்டு என்னோட லைனுக்கு வாங்க மக்களே. சரிம்மா, இந்த மூலிகை வந்து எதை சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது அப்படின்ற அதை கொஞ்சம் சிலக்கமாக சொல்லுங்கம்மா. இந்த மூலிகை சாப்பிட்ட பிறகு வந்து பூசணி சாப்பிடக்கூடாது, பாவக்காய் சாப்பிடக்கூடாது, தட்டைப்பயிறு சாப்பிடக்கூடாது, மொச்சக்கொட்டை சாப்பிடக்கூடாது, மீன் முட்டை சாப்பிடணும். மீனுனா கடல் மீன். அந்த கடல் மீன் அந்த மீனுக்காரங்கிட்ட போய் சொன்னாவே கடல் மீன் வந்து கிழிக்கும் போதே முட்டை இருக்கும், அதில் சின்ன சின்ன கரு முட்டை மாதிரி இருக்கும். அது இவ்வளோ வாங்கிட்டு வந்து வானலில் போட்டுக்கணும், புது சட்டியில் போட்டு அதை வறுத்து பெண்மகனும் ஆண்மகனும் சாப்பிட்ணும். அப்போ சாப்பிடும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா குழந்தை கெட்டியாக நிற்கும். குழந்தை இல்லைன்றது நீங்கள் வருத்தமே படாதீங்க, எல்லாமே நல்லாயிருக்கும். நான் சொன்ன 5 பொருள் மட்டும் சாப்பிடக்கூடாது, அது குழந்தை பிறக்கிற வரைக்கும் சாப்பிடக்கூடாது. சரிங்கம்மா, இதுக்கு என்னென்ன டைம் சாப்பிடணும் அதை பற்றி சொல்லுங்க. நம்ம இதை இந்த மூலிகை அப்படின்னு சொல்கிறீங்க, இந்த மூலிகை எப்படி சாப்பிடணும், எதில் கலந்து சாப்பிடணும் அதை கொஞ்சம் சிலகமாக சொல்லுங்கம்மா. இந்த மூலிகை வந்து மையாட்டம் நல்லா இது பண்ணிக்கணும். இது இன்னும் காய கிடையாது. இந்த மூலிகை எதில் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உருண்டை பிடிச்சி அப்படியே வாயில் போட்டு கொஞ்சமாக தண்ணி மட்டும் குடிக்கணும், வெறும் வயிற்றில் சாப்பிட்டுக்கணும். 3ஆம் நாள்லேருந்து 7ஆம் நாள் வரைக்கும் சாப்பிடணும். 3 நாள்லேருந்து 7 நாள் வரைக்கும் தான் சாப்பிடணும். ஆமாம் ஆமாம், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. அதுக்கு மேலே சாப்பிட தேவையில்லை. சாப்பிடுங்க. அப்போ அந்த 7 நாள் வரைக்கும் நீங்கள் வந்து கணவன் மனைவி சேரக்கூடாது. ஓ, அந்த 7 நாள் வந்து கணவன் மனைவி சேரக்கூடாது. 9ஆவது நாள் சேரணும். அது விட்டுனா 15ஆவது நாள் சேரணும். அந்த 15ஆவது நாள் ஏன் கணவன் மனைவி சேரணும்னு சொல்லணும்னு கேட்டிங்கன்னா அந்த 15ஆவது நாள் சேரும்போது ஆண் குழந்தை பிறக்கும். 9 தேதிக்கு சேர்ந்து அப்படின்னா பெண் குழந்தை பிறக்கும். ஓ, இந்த 2 நாள் இவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது. ஆமாம், 9ஆம் நாள் 15ஆம் நாள் தான் ஆண்கள் சேரணும். ஆமாம். ஓ, கேட்டுங்க. இந்த 7 நாட்கள் மருந்து சாப்பிட்டு இந்த 9 நாள் 15ஆம் நாள் தான் ஆண்கள் சேரணும். அது இடையில வந்து எந்த இதுவும் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த முறையை கடைபிடித்தா கண்டிப்பா வாரிசு உண்டு. கண்டிப்பா கேரண்டியா தராங்க. இந்த அம்மா சொன்ன வார்த்தை தாங்க. இந்த அம்மா கிட்ட குழந்தை பாக்கியம் நம்மளுக்கு வேணும், குழந்தை வந்து கருவில் கரையக்கூடாது, நம்மளுக்கு ஆரோக்கியமான ஒரு சத்துள்ள ஒரு குழந்தையா இருக்கணும் அப்படின்னு இந்த அம்மா சொல்லிக்கிறாங்க. இந்த அம்மா சொன்ன இந்த ஒரு மூலிகை வைத்தியம் தான். இந்த மூலிகை வைத்தியம் எங்கிருந்து தயாரிக்கப்படுது அப்படின்னு சொல்ல முடியுமா? இது வந்து கேரளாவிலிருந்து திருவனந்தபுரத்திலிருந்து நெடுமாங்காடு அந்த நாட்டில் இது தயாராகுது. நான் பிறந்த எல்லை, அந்த எல்லையிலிருந்து தான் எங்களுக்கு இந்த சித்தர் மூலிகை அனுப்புவாங்க. இந்த தமிழ்நாட்டில் எங்கேயுமே நீங்கள் இந்த சித்தர் மூலிகை வாங்க முடியாது. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் சொல்லிடுறேன், சித்தர் மூலிகை. ஆமாம், சித்தர் மூலிகை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு வெளிநாடானா பரவாயில்ல, துபாயோ இல்லை சவுதியோ ஈராக்கு கொழுத்தோ சிங்கப்பூரோ அமெரிக்காவோ எதாக இருந்தாலும் எந்த நாட்டு மக்களானாலும் சரி, நான் இங்கே இருந்துகிட்டே பூஜை பண்ணி அவங்களோட பிரச்சனைகளை தீர்த்து விட்டுருவேன். அதுக்குள்ள காணிக்கை என்னன்றதை ஃபோனில் நாங்கள் சொல்லிவிடுவோம். ஓகேம்மா, இப்போ சொல்லிட்டீங்க. இது எப்படிம்மா? சில பேர் என்னன்னா நான் என்னால் வர முடியல, அவ்வளோ தூரம் வர முடியல, மக்கள் வந்து ரொம்ப என்னென்ன ஃபோன் மூலயமா எங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உண்டாமா? கண்டிப்பாக ஃபோன் மூலிமா வெளிநாட்டுக்கு மட்டுமே தான், உள்நாட்டில் இல்லை. ஓகே மக்களை, கேட்டுட்டீங்கன்னா இந்த அம்மா கிட்ட வந்து நீங்கள் ஃபோன் மூலையில கூட உங்ககிட்ட கேட்டுக்கலாம், என்ன தகவலாக இருந்தாலும் சரி கேட்டுக்கலாம். ஓகே, இந்த அம்மாவோட நம்பர் முன்னாடி என்ட்ரன்ஸில் கொடுத்துருக்குறேன், அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டுங்க. 2 நம்பர் கொடுத்துருக்கேன். என்ன நம்பர்னா காலையில் பார்த்தீங்கன்னா 8 to 9 இரவு 9 மணி வரைக்கும் தான் இந்த ஃபோன் அலோல்டு, அதுக்கு மேலே அலோடு கிடையாது. நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இப்போ பார்க்குறது நம்ம சேலம், திருக்கோவிலூர், கேரளா, அருள்வாக்கம்